போய் பார்த்துட்டு வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரியே சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. அப்ப பார்த்து முடிச்ச பிறகு வந்தாங்க அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ் கேட்டானா, ஓ ஜிப்ரீலே, நான் சொர்க்கத்தை படைச்சு நரகத்தை படைச்சிருக்கேன், நீங்க போய் பார்த்தீங்க, அது எப்படி இருந்துச்சு என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டுவாங்க, யா அல்லாஹ், சொர்க்கம் இருக்குது, அது இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட உயர்தரமான சொர்க்கம் தான் இது. இன்னும் சொன்னார்கள், நரகம் இருக்குது, அது மிகப்பெரிய பயங்கரமானது, இதுல யாருமே போயிடக்கூடாது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, இப்போ போய் நீங்க பார்த்துட்டு வாங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும். அதே மாதிரி ஒன்னொரு வாட்டி சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் பார்க்கிறாங்க. அப்ப பார்த்து முடிச்ச பிறகு திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது அவர்கள் ரொம்ப கவலையான நிலையில வராங்க. இரண்டாவது வாட்டி அல்லாஹ் பார்க்க சொன்னார். பார்த்து முடிச்ச பிறகு அவர்கள் கவலையாக வருகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்டானா, ஒரு ஜிப்ரீலே, நீங்க ஃபர்ஸ்ட் தடவை போனீங்க, போகும்போது சந்தோஷத்தோட வந்தீங்களே, இப்ப போனது கவலையோட வரீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டானா. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்களா, யா அல்லாஹ், சொர்க்கம் இருக்குது, அது சூப்பரா இருக்குது யா அல்லாஹ். அதே மாதிரி நரகம் இருக்குது, அது மிக பயங்கரமானது யா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் சொர்க்கத்தை காட்டிலும் நரகத்தில் தான் அதிக மக்கள் போவாங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நபி ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹுஜிபத்தின் நார் பில் ஷஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னத் பில் மகாரி. அல்லாஹ் தஆலா நரகத்தை இச்சையை கொண்டுதான் கட்டி வச்சிருக்கான். அல்லாஹ் நரகத்தை மனோ இச்சையை கொண்டுதான் கட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி வ ஹுஜிபத்தில் ஜன்னத் பில் மகாரி, சொர்க்கத்தை வெறுக்கத்தக்க காரியங்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா கட்டி வச்சிருக்கான் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாரெல்லாம் மனோ இச்சையின்படி நடக்கிறார்களோ, உள்ளம் என்ன சொல்லுதோ அதன்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நரகம் தான் இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க.